கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இந்த சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை யார் எனக்காக அந்த இரத்தம் சிந்தப்பட்டதுன்னு அந்த நம்புறானோ ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு தாய்மார்களுக்கும் சகோதரருக்கும் சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனுடைய மீட்புக்காக அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். பரலோகம் உண்டு என்பதையும் அது மனிதனுக்காக படைக்கப்பட்டது என்பதையும் மனு உலகத்துக்கு தெரியப்படுத்துவதற்காக பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் இயேசு என்கிறதான பெயரிலே இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். இயேசு இந்த உலகத்திலே வந்ததன் நோக்கம் கிறிஸ்தவத்தின் மார்க்கத்தை உருவாக்கவும் அல்லது கிறிஸ்தவர்களை உருவாக்கவும் அவர் வரவில்லை. இயேசு மனித உலகத்திற்காக, உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களுக்காக ஒரே ஒரு நோக்கத்திற்காக வந்தார். இருளிலிருந்து, அதாவது பாவ அடிமைத்தனத்திலிருந்து வாழ்கிற ஜனங்களை விடுதலை செய்யும்படியாக, இருளில் அந்தகாரத்தில் இருக்கிறவர்களை விடுதலை செய்யும்படியாக, போதை வஸ்துக்கள், தவறான உறவு முறைகள், மனிதன் செய்யக்கூடாத பாவ பழக்கவழக்கத்திலிருந்து விடுதலை செய்யும்படியாக அவர் உலகத்திலே வந்தார். இயேசு என்கிறதான பெயருக்கு அர்த்தமே விடுவிக்கிறவர், அதாவது காப்பாற்றுகிறவர் என்றுதான் பொருள். இந்த உலகத்திலே நமக்கு மனிதன் தனக்கு உண்டாக்கி கொண்ட அநேக கடவுள்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பெயர் விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர் என்கிறதான பெயர் பலத்துக்கு அடையாளமாகவே இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தார். எல்லா பாவத்தையுமே, மனுஷனுடைய பாவம் எல்லாமே ரத்தத்துலதான் இருக்குதுன்னு எல்லா வேதமுமே நமக்கு சொல்லும். உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா, பையன் ஒரு தகப்பனார் ஒரு தவறு செய்யும் போது அதே தவறை பிள்ளையும் செய்வான், அடுத்தது பேர பிள்ளையும் செய்யும். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, அவனுடைய அந்த ஜீன், அந்த ரத்தம் தான் அவனை அந்தபடி செய்ய வைக்கிறதுக்கு தூண்டுறது. ஆகையினால மனுஷ உலகத்துல செய்யக்கூடிய எல்லா விதமான அந்த தவறான பாவ பழக்க வழக்கத்திற்கு அவனுடைய ரத்தம் தான் காரணம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இந்த சிலுவையிலே மறிச்சார். ஏன் அப்படின்னா, கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை யார் எனக்காக அந்த ரத்தம் சிந்தப்பட்டதுன்னு அந்த நம்புறானோ, விசுவாசிக்கிறானோ, அவனுக்கு அப்படிப்பட்ட பாவ பழக்கத்துல இருந்து அவனுக்கு விடுதலையாக்கப்படுவான். அதுதான் கிரைஸ்ட் ஜீசஸ் இந்த உலகத்துல அவர் சொல்ல வந்தார். வேற எதுக்காகவும் அவர் வரல. மனுஷனுடைய நல்வழிப்படுத்தணும், மனுஷன் போகக்கூடிய வேறு விதமான பாதையில அவனை தடுத்து நிறுத்தி அவனுக்கு ஒரு நித்திய ஜீவனை, நல்ல ஒரு வாழ்க்கை முறையை இயேசுப்பா கொடுக்கறதுக்காக தான் அவர் பரலோகத்துல இருந்து இறங்கி வந்தார். இயேசு இந்த உலகத்துல இருக்கும்போது அவர் சொன்னாரு, என்னை பின்பற்றுகிறவன் அவன் மரித்தாலும் பிழைப்பான், என்னை பின்பற்றுகிறவன் நான் எங்கே இருக்கிறேனோ அவனும் அங்கே இருப்பான். அப்போ இயேசு என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த உலகத்துல யாராருன்னா என்னை நம்பி என்னை நடத்துறாங்களோ, என்னை என் பின்னாடி நடந்து வர்றாங்களோ, அவங்களுக்கு இந்த உலகத்து உள்ள மரணத்தை விட்ட பின்னாடி, மறைச்ச பின்னாடி ஒரு வாழ்க்கையை நான் வச்சிருக்கேன்னு இயேசுப்பா சொன்னார். அதுதான் பரலோகம்னு ஆண்டவர் சொன்னார். அப்ப பரலோகத்துல இருக்கிற வந்த தேவன் மனுஷ உலகத்துக்கு ஜீவனை கொடுத்ததும் இல்லாமல் அவனுடைய மரணத்துக்கு பின்பாக ஒரு நித்திய ஜீவ வாழ்க்கையவும் அவர் வச்சிருக்கிறார். எந்த ஒரு இடத்துலயுமே, எந்த ஒரு வேதங்களையுமே நித்திய ஜீவன், பரிசுத்தம்ங்கிறான வார்த்தை கிடையாது. எல்லா வேதங்கள் நமக்கு இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டாலும் எல்லா வேதத்திலையும் இயேசுவ பிரஜாபதி என்று அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வேதங்களையுமே இயேசு கிறிஸ்துவ குறித்து அழகா வர்ணிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, எல்லா வேதங்களுக்கும் தெரியும் இயேசு மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க முடியும். எந்த ஒரு மனுஷனும் மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. நமக்காக மிருகங்களை நம்ம வெட்டுறதுனாலயோ, மிருகங்களை பலியிடுறதுனாலயோ மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. அதனாலதான் கல்வாரி சிலுவை இயேசு கிறிஸ்துவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் தான் ஒரு மனுஷனை சுத்தி இருக்கும். எல்லா விதமான பாவ அடிமைத்தனத்துல இருந்து இயேசுப்பா தான் ஒரு மனுஷனுக்கு விமோசனத்தை, பரிகாரத்தை கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து அதுக்காக தான் இந்த உலகத்துல வந்தார். இயேசுப்பா சொன்னாரு, நீங்க தாகமா இருக்கிறீங்களா, நீங்க என்கிட்ட என்ன செய்யணும்னா தண்ணீர் வாங்கி கொடுக்கணும். இளைப்பாறுதல் இல்லையா, என்கிட்ட நீங்க இளைப்பாறை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமாதானம் இல்லையா, நான் உனக்கு சமாதானத்தை தருகிறேன்னு இயேசுப்பா சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த உலகத்துல எல்லா தெய்வங்களுமே மனுஷனுக்காக ஜீவனை கொடுக்கல, மனுஷனுக்காக அவங்க எதையுமே செய்யல. இயேசுப்பா தான் இந்த உலகத்துல மனுஷனுக்காக ஜீவனை கொடுத்ததும் இல்லாமல் மனுஷனுக்காக ஒரு பெரிய ராஜ்யத்தை, பரலோகத்தை அவர் வச்சிருக்கார். இங்க நம்ம எப்படி நம்ம வாழ்ற வீடு உண்மையோ, நம்ம பாக்குற மனுஷர்கள் உண்மையோ, நம்ம பாக்குற மரம் செடி கொடிகள் எவ்வளவு உண்மையோ, அதே போல மரிச்ச பின்னாடி பரலோகம் என்பது உண்மையா இருக்குது அப்படின்னு சொல்றதுக்காண்டிதான் அங்க சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த உலகத்துல மனுஷனா பிறந்தது.
இப்ப கிறிஸ்து ஒவ்வொரு மதத்திற்கான கடவுள் கிடையாது. அவர் இஸ்லாமியர்களுக்கோ, இந்து ஜனங்களுக்கோ, கிறிஸ்தவர்களுக்கோ, சீக்கியர்களுக்கோ அல்லது மதத்தை தழுவாதவர்களுக்கோ, மத நம்பிக்கை அற்றவர்களுக்கோ, கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய கோட்பாடு உள்ளவர்களுக்கோ அவர் வரல. இயேசு வந்தது மனுஷனுடைய, அவரை நம்புனா ஜனகத்துக்கு விடுதலை உண்டாகும். அவர் நம்புனா நீ பாவம் செய்ய முடியாது. அவர் நம்புனா, அவரை விசுவாசிச்சா, அவரை ஏற்றுக்கொண்டினா நீ தவறான வழியில போக முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா அநேக வாலிப பிள்ளைகள் அடிமைத்தனத்துல இருக்காங்க. ஆனா அநேக விதமான அடிமைத்தனத்துல இருந்து விடுதலையாக்குற இயேசு ஒருவர் தான். நம்ம கடைமுனையிலிருந்து கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடந்து போனாலும் நமக்குள்ள இருக்கிறதான அந்த பாவ அழுக்க துடைக்க யாருனாலும் முடியாது. கடல்ல நம்ம எத்தனை முழம் முழுகினாலும் எந்த பாவமும் நம்மள்ட்ட போவாது. இயேசு மட்டும்தான் நம்முடைய பாவம் மன்னிப்பை தர முடியும். சில பேர் பாருங்க, நிறைய தண்ணி அடிப்பாங்க, ஆனா என்னால விட முடியலன்னு சொல்லுவாங்க. 25 வருஷம் 30 வருஷம். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு மனிதனும் அதுல இருந்து விடுதலையாக்கப்பட முடியும் என்பதுதான் வேத வசனம் சவால் விடுது நமக்கு. அதனால இன்னைக்கும் நான் சொல்றோம், இந்த வசனத்தின் மாதிரி சொல்றோம். இந்த வசனத்தை சொல்ற இயேசுப்பா அறிவிக்கிற நாங்க கூட ஒரு நாளைக்கு ஒரு விதமான பாவ அடிமைத்தனத்துல இருந்தோம். எங்களை இயேசுப்பா சந்திச்சாரு, எங்களை இயேசுப்பா மீட்டு எடுத்தாரு, எங்களை இயேசுப்பா தொட்டாரு. அன்னைக்கு தொட்ட முடிஞ்ச உடனே நாங்க எங்களுடைய வாழ்க்கை மாறிச்சு. மனுஷன் மனுஷனை தொடும்போது ஒரு விதமான உணர்வுகள் ஏற்படலாம். தாய் தகப்பனை தொடும்போது, பிள்ளைய தொடும்போது ஒரு விதமான பாசம் ஏற்படலாம். ஆனா ஏசப்பா ஒரு மனுஷனை தொடும்போது அவன் வாழ்க்கையே மாறும். அவனுக்கு இருக்குதான அடிமைத்தனை எல்லாம் மாறி அவன் புது சிருஷ்டியா மாறும். அதனால வேதம் சொல்லுது, இயேசுவை எந்த மனுஷன் விசுவாசிக்கிறானோ அவன் புது சிருஷ்டியா மாறுறான், அந்த புது படைப்பா மறுபடியும் இந்த உலகத்துல அவன் பிறந்து வர்றான், ஒரு குழந்தையை போல. அதனால இந்த இயேசு கிறிஸ்து எதுக்கு மனுஷ உலகத்துக்கு தேவைன்னா, பரலோகத்துக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கை இயேசு தான் தர முடியும். அந்த வழியை இந்த வேதமும் இயேசுவும் தான் கொடுத்திருக்கு. அதனாலதான் இயேசப்பா சொன்னாரு, நானே வழி சொன்னார். ஏன் வழினா, இந்த உலகத்துக்கான வழிகள் அல்ல, பரலோகத்துக்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழி இயேசுதான் சொன்னார். நான் தான் சத்தியம், சத்தியம் என்பதுனா உண்மை, உண்மையே நான் தான் அப்படின்னு சொன்னார். அவர் தான் ஜீவனம் இருக்கிறார் ஒவ்வொரு மனுஷனுக்கு. அவர் தான் ஒரு மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்க முடியும், எடுக்க முடியும். ஆகையா இந்த சுவிசேஷ வசனத்தை கேட்கிற உங்க யாவருக்கும் நாங்கள் அன்பா சொல்றோம், இயேசு மீண்டும் மத்திய ஆகாயத்தில் வருவார். அவரை நம்புங்கள், அவரை விசுவாசிங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுனுடைய அந்த வார்த்தை, இயேசுங்கிறதான நாமம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போது எந்த மனுஷனும் வழிவிலகாதபடிக்கு இயேசு உங்களை காத்துக் கொள்வாராக. இந்த கேட்ட வசனத்தை கேட்ட ஒவ்வொரு இருதயங்களுக்கும் ஆண்டவர் சமாதானத்தையும் சம்பந்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.